அஜித் சார் வந்து பவித்ரா பேசும்போது அவர் வந்து டப்பிங்ல வந்து உட்காருவாருங்க சார். டப்பிங் வந்து உட்காருவாருங்க சார். அழகா ஒரு பைக் ஒன்று வச்சிருப்பாங்க. அப்பவே பாத்தீங்கன்னா பல இருப்பாரு ஆளு. ஏபிஎம் கார்டன் நினைக்கிறேன் சார் டப்பிங் நடந்த இடம். அங்க பெரிய கிராஸ் இது இருக்கும். அங்க உட்காந்து பேசும்போது சொல்லுவாரு, எப்படியாவது பெரிய லெவல்ல வந்துடணும். இன்னைக்கு கட் பண்ணி பார்த்தா தமிழகமே அவருக்கு பின்னாடி நிக்குது. அஜித் சார் கூட இருக்கும் போது மட்டும் நமக்கே தெரியும் ஒரு லைனை தாண்டி போக கூடாது. ஸோ நம்மளே ஒரு லிமிட்டை வச்சு நின்றுட்டுப்போம். நாங்கள் அப்படியே பொசிஷன்ல அசையாம நின்றுட்டு இருக்கோம். சார் வந்தோடனே பார்க்கலாம் அப்படின்னு பின்னால இருந்து ஒரு குரல் மட்டும் கேட்குது, சாப்பிட்டாச்சா அப்படின்னு. ஐயோ சார் திருவண்ணா என்ன இருந்தாலும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்த உடனே கௌதம் சார் சொல்லிட்டாரு, ஆடிஷன்லாம் வேண்டாம், நீங்க ஷூட்டுக்கு வந்துருங்க அப்படின்ட்டாரு. இது செமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க பார்த்தா அஜித் சார் இருக்காங்க. கரெக்டா ஃபர்ஸ்ட் டே ஃபைட் எடுக்கிறாங்க. அருண் சார் அந்த இது ஸ்கார்ஃப் மாட்டிட்டு வந்து ஃபைட் பண்ணுவாங்கல்ல, ஐகானிக் சீன். ஐயோ, ஏன் அஜித் சார் அவரோட ஒரிஜினல் வாய்ஸ் யூஸ் பண்ணல அப்படிங்கிறது அப்போ ஒரு மாயை ஒன்று இருந்தது சார். தமிழ் பேச தெரியல. மிலிட்டரிக்காரங்க எல்லாருமே மோசமானவங்கன்னு புகார் கொடுக்க நான் இங்க வரல. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ன்றீங்க, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணலாம் இல்லையா? நீங்க நம்ப மாட்டீங்கன்னா ரெட் நூல் நேயர்களுக்காக சொல்றேன், என் லைஃப்ல டப்பிங்காக வந்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நிஜமா கொடுத்தாரு சார். ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே பெரிய கலெக்ஷன் ஒன்று வருது. நீங்க சொல்லும் போது தான் அப்படி பார்த்தா 6000 crores மேல போயிடுச்சு. பயமா இருக்கு ஆக்சுவலி. ஆண்டவா, அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பார்த்தனோ அதே அடக்கம், அதே லிமிட்டட் வேர்ட்ஸ், அதே சிரிப்பு, அதே லவ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஓகே, அண்ட் ஆக்டர் சேகரம் இருக்காரு. எஸ் சார், எஸ் சார். நிறைய ஷார்ட்ஸ் நாங்க பார்த்தோம். ஆமா ஆமா, நீங்களே போட்டிருக்கீங்க. ஐ திங்க் புனித் ராஜ்குமார் சாரோட ஒரு ஆமாங்க சார். என்ன இருந்தால என்ன இருந்தாலும் அஜித் சார் கூட ஒரு இமிடியேட் காப்ஸ்ல 3 பேர்ல ஒருத்தரா இருப்பேன். சீரியல்ல ஒரு காப்பா பண்ணு. ஆனா நான் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பவித்ரா படத்துல அஜித் சார், பவித்ரால அஜித் சாருக்கு பேசியிருக்கேன் சார். அண்ணா என்ன இருந்தாலும் அவர் கூடவே ஆக்ட் பண்ணது. அந்த டிராவல் சொல்ல முடியுமா சார்? அஜித் சார் வந்து பவித்ரா பேசும்போது அவர் வந்து டப்பிங்ல வந்து உட்காருவாருங்க சார். டப்பிங் வந்து உட்காருவாருங்க சார். அழகா ஒரு பைக் ஒன்று வச்சிருப்பாங்க. அப்பவே பாத்தீங்கன்னா பல இருப்பாரு ஆளு. ஏபிஎம் கார்டன் நினைக்கிறேன் சார் டப்பிங் நடந்த இடம். அங்க உட்காந்துருப்பாரு. அங்க பெரிய கிராஸ் இது இருக்கும். அங்க உட்காந்து பேசும்போது சொல்லுவாரு, வந்துடணும், எப்படியாவது பெரிய லெவல்ல வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னைக்கு கட் பண்ணி பார்த்தா தமிழகமே அவருக்கு பின்னாடி நிக்குது. ஸோ நம்ம பேசின ஒருத்தர் இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்காருன்னு பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது சார். அவர் கூட ஆக்ட் பண்ணும்போது இன்னும் எனக்கு பிரமிப்பா இருந்தது. ஏன்னா அந்த மொமெண்ட் சொல்லுங்க. அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பார்த்தனோ அதே அடக்கம், அதே லிமிட்டட் வேர்ட்ஸ், அதே சிரிப்பு, அதே லவ். எக்ஸ்ட்ராடினரி சார், எக்ஸ்ட்ராடினரி. அது என்ன இருந்தாலும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. என்ன இருந்தாலும் பொறுத்த வரைக்கும் நம்ம சார் கௌதம் மேனன் சாரோட அசோசியேட் சூர்யான்னு ஒருத்தர் இருக்காருங்க சார். அவர் மூலமா தான் நான் அந்த படத்துக்குள்ள போனேன் சார். இந்த மாதிரி காப் ஒருத்தங்க, இமீடியட் காப் ஒருத்தங்க தேடிட்டு இருக்காங்க, நீ இதுக்கு போங்க, ஆடிஷனுக்கு போங்கன்னு பார்த்த உடனே கௌதம் சார் சொல்லிட்டாரு, ஆடிஷன்லாம் வேண்டாம், நீங்க ஷூட்டுக்கு வந்துருங்க அப்படின்ட்டாரு. இது செமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க பார்த்தா அஜித் சார் இருக்காங்க. அருண் விஜய் சார் கரெக்டா ஃபர்ஸ்ட் டே ஃபைட் எடுக்கிறாங்க. அருண் விஜய் சார் அந்த இது ஸ்கார்ஃப் மாட்டிட்டு வந்து ஃபைட் பண்ணுவாங்கல்ல, அந்த ஃபைட். ஐயோ, அந்த ஃபைட் நடக்குது. அதே சீன்ல அனுஷ்கா மேம் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேவே அது ஒரு என்ன சொல்றது, நாம சினிமாக்குள்ள வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது சார். சரியான ஃபீல் இருந்தது. அஜித் சார் கூட இருக்கும் போது மட்டும் நமக்கே தெரியும் ஒரு லைனை தாண்டி போக கூடாது அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்மளே ஒரு இதுல நின்னுப்போம், லிமிட்டை வச்சு நின்றுட்டுப்போம். ஒரு நைட் எஃபெக்ட்ல இவங்கெல்லாம் வராங்க அப்படின்னோடனே நைட் எஃபெக்ட்ல வாசல்ல காவல் காக்குற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். அதுல வந்து அதே மாதிரி ஏர்போர்ட் சீன் ஒன்று இருக்கும். அவர் ரிசீவ் பண்ற ஓப்பனிங் சீன்ல, அந்த சீன்ல வந்து ஏர்போர்ட் சீன்ல நாங்களாம் லைட்டிங்க்கு நிக்க வச்சுட்டாங்க. லைட்டிங்க்கு பொசிஷன்ல நிக்க வச்சுட்டாங்க. ஹீரோஸ் அப்புறம் தானே வருவாங்க. நாங்க அப்படியே பொசிஷன்ல அசையாம நின்றுட்டு இருக்கோம். சார் வந்தோடனே பார்க்கலாம் அப்படின்னு பின்னால இருந்து ஒரு குரல் மட்டும் கேட்குது, சாப்பிட்டாச்சா அப்படின்னு. ஐயோ சார் திருவண்ணா எவ்வளோ அழகா அவர் நம்ம கிட்ட வந்து நாம அவர்கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றோம். ஆனா அவரு வந்து அதை பிரேக் பண்ணி இவங்க மெயின்டைன் பண்றாங்க, நம்ம கிட்ட அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க, அதை நம்ம பிரேக் பண்ணுவோம்னு சொல்லி அவர் பிரேக் பண்ணி வராருல்ல சார். அதனால இந்த உயரத்துல இருக்காரு சார். சோ நீங்க சொன்னீங்களா சார், அவர் தெரியுமா ஆக்சுவலா அவங்கள? நீங்க தான் பாக்குறீங்க. தெரியுங்க சார், தெரியும். ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. கண்டிப்பா சார். இது ஒரு கியூரியாசிட்டில கேக்குறேன், பட் நீங்க ஆன்சர் பண்ணனும்னா ஓகே. அந்த டைம்ல ஏன் அஜித் சார் அவரோட ஒரிஜினல் வாய்ஸ் யூஸ் பண்ணல அப்படிங்கிறது சார்? அது வந்து டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸோட டெசிஷனா இருக்கும் சார். ஏன்னா அப்பவே சாரோட வாய்ஸ் நல்லா இருக்கும் சார். அதுதான் கேக்குறேன். இப்போ நம்ம வந்து இப்போ ஹீரோயினை வந்து ஓன் வாய்ஸ்ல பேச வைக்கிறோம். ஹீரோஸ் இப்போ நீங்க புஷ்பாலே பாத்தீங்கன்னா ராவ் ரமேஷ் சார் ஓன் வாய்ஸ் பேசுறாங்க, சூப்பரா இருக்கா? நம்ம ஜெகபதி பாபு சார் ஓன் வாய்ஸ் பேசுறாங்க. அது கேட்கும்போது ஒரு நேச்சுரல் ஃபீல் இருக்குல்ல, கனெக்ட் ஆகுதுல்ல, அது அப்பயே ஆயிருக்கலாம். அப்போ ஒரு மாயை ஒன்று இருந்தது சார்.
டப்பிங் தமிழ் பேச தெரியல, கொஞ்சம் ஃப்ளோவாக வரலன்னா, அதனால ஹீரோயின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டப்பிங் இண்டஸ்ட்ரியை மட்டுமே நம்பி இருந்தது சினிமா தமிழ் இண்டஸ்ட்ரி. ஏன்னா இங்கே இருக்க ஹீரோயின் டப்பிங் வாய்ஸஸ் தான் அப்போ இருந்த பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாருக்குமே வாய்ஸஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா ஆமா. அது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி ஓன் வாய்ஸ் பேசலாம், அது இதுவாக இருந்தாலும் அது புதுசாக வர அந்த நியூ யங் டைரக்டர்ஸ் இருக்காங்களா சார், அவங்களோட டெசிஷன் அது. ஓகே, எனக்கு ஸ்டார்டிங்ல இந்த அப்ரிஷியேஷன் கொடுக்கலான்னு இருந்தேன். ஐ திங்க் இப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ நீங்க டைம் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க, அந்த பெர்ஃபெக்ஷன், ஆமாங்க அந்த பெர்ஃபெக்ஷனை நீங்க கொடுத்ததுக்கு ஃப்ரம் த ஆடியன்ஸ் சைடு நான் தேங்க் பண்ணிடலான்றேன். பிகாஸ் இப்போ நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான். பாகுபலினா அது தனியா இருக்கு, எஸ் ராக்கி பாய்னா அது தனியா இருக்கு, அவனே ஸ்ரீமன் நாராயணா, ரக்ஷித் செட்டினா அது தனியா இருக்கு. அது அந்த வேரியேஷன் நீங்க கொடுக்கறதுக்கு ஒரு டைம் எடுக்கிறீங்க, அந்த எஃபர்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச். அது எப்படின்னா ரக்ஷித் சார் வந்து கேஜிஎஃப் அதுக்கப்புறம் கன்னடாலேருந்து ஒரு மூவி வராங்க, டப் பண்ணுறதுக்கு வராங்க. இதே விஜயகுமார் சார் தான் அதுக்கும் ரைட்டர். லக்கி பாஸ்கர் எழுதினாங்கல்ல, அதே விஜயகுமார் சார் தான் அதுக்கும் ரைட்டர். ஸோ அவர் வந்து டார்லிங் தான் கூப்பிடுவார். டார்லிங் இது வந்து ஒரு புது படம் ஒன்று வந்திருக்கு, ஆனால் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க ரக்ஷித் செட்டி சார், அவரே டைரக்ஷன், பியூட்டிஃபுல்லாக இருக்குது படம், பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கணும்னு. சார் பண்ணலாம் சார், நமக்கு ஒரு உள்ள ஃபயர், ஓகே சார் பண்ணலாம் சார் அப்படின்னோடனே ட்ரெய்லரு அந்த இதெல்லாம் வந்தது, ஃபர்ஸ்ட் ரீல் வந்தது, பார்த்தோன்னே புரிஞ்சிடுச்சு அவரோட ரெண்டரிங்கு எக்ஸ்ட்ரானரி ஸ்பீடில் இருக்குது. ஐயோ பயங்கர ஸ்பீடில் இருக்குது சார். இதை பார்த்தோன்னா ஆஹா இது நம்ம வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணலன்னா புரியாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால சார் பண்ணலாம் சார்னு சொல்லி இதே மாதிரி விஜயகுமார் சார் டைம் கொடுத்தாங்க, அழகாக பண்ணி ஒரு ஃபுல் ரீல் டப் பண்ணி அவருக்கு ஒரு அனுப்புகிறோம், ரக்ஷித் செட்டி சாருக்கு அனுப்புகிறோம். அவரு தன்னோட ஆக்டிங்கில் இன்னொருத்தரோட வாய்ஸை ஃபர்ஸ்ட் டைமாக கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம்? ஆமாம், ரக்ஷித் செட்டி சார் கேட்குறாரு. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் டப்பிங்கில் நடக்குது. கேட்டார், எங்களுக்கு ஃபோன் வரல, எதுவுமே வரல. எங்களுக்கு உள்ளுக்குள்ள ஐயோ நம்ம ஏதோ தப்பாக பண்ணிட்டோம் போல இருக்கு. இல்லைன்னா ஒரு ஆர்டிஸ்ட் ஃபோன் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை பெட்டரா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்ஷன்ஸ் இருந்தால் சொல்லுவாங்க. ஆமாம் சார், ட்ராக் போன ஒரு 7 மணி நேரத்தில் சென்னைக்கு வந்துட்டாங்க சார் அவங்க டீம் மொத்தமும், பெங்களூர்லேருந்து கிளம்பி. நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா, இந்த நம்ம ரெட் நூல் நேயர்களுக்காக சொல்கிறேன், என் லைஃப்பில் டப்பிங்காக வந்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ரக்ஷித் செட்டி சார் கொடுத்தாரு. எனக்கு ஒரு ஆப்பிள் ஐஃபோன் கொண்டு வந்து கொடுத்தாரு சார். நிஜமா கொடுத்தாரு சார். அவனே ஸ்ரீமன் நாராயணா ஒரே ஒரு ரீல் பார்த்துட்டு, நான் ஃபோன்லலாம் உங்களை விஷ் பண்ணுறது வந்து உங்களுக்கு நான் அவமரியாதை பண்ணுற மாதிரி இருக்கும், நான் நேரில் வரேன்னு சொல்லி வரும்போதே ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனார் சார். சூப்பர் சார். ஸோ அவனே ஸ்ரீமன் நாராயணா ஒரு சேலஞ்சிங் பண்ண படங்களில் அதுவும் ஒன்று சார். எல்லாரோட பார்வையும் என் மேலே தான் இருக்குது, அந்த கவனத்தோடைய கேளுங்க. நம்ம ஒருத்தரை பற்றி வரலாறு எழுதணும்னா அதில் 2 பாகம் இருக்கும். ஒன்று அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, இன்னொன்று அவரை சந்திச்சதுக்கு அப்புறம். யார் அவன்? அவனே ஸ்ரீமன் நாராயணா. என்ன ஸ்பீட் ரெண்டரிங் பாருங்க. அத நீங்களும் விஜயகுமார் சார் சேர்ந்து ஒன்று பண்ணது. ஆமா ஆமா, அது பயங்கர சார். ஆமாங்க சார். ஆமா சார், விஜயகுமார் சார், கார்கி சார், விஜய் பாலாஜி சார், இவங்க மாதிரிலாம் சேரும் போது சார் அது ஏதோ ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும், ஏதோ ஒரு மேஜிக் கிரியேட் ஆகிடும் சார். அது சந்தோஷமா இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும் சார், இந்த படம் நல்லா வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். ஆமா ஆமாங்க சார். ஓகே சார், இப்போ நான் ஒரு கலெக்ஷன் சொல்றேன், அது வந்து நம்ம ஒரு பார்ட்டா இருக்கும் அந்த படத்துல. பாகுபலி பார்ட் 2 ரெண்டுமே கலெக்ட் பண்ண குமுலேட்டிவா ஒரு 1900 கிட்ட இருக்கு, 2000 crore மேலே இருக்கும் சார். ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன். ஆமாங்க, பாகுபலி ரெண்டுமே சேர்த்து வச்சுட்டா ஒரு 2000 கோடி இருக்கும் சார். ஜவான் 1000 crores மேல இருக்கும் சார். KGF 1000 crores மேல இருக்கும் சார். புஷ்பா ஒன்னு சேர்த்து வச்சா ஒரு ஃபிகர் ஒன்னு வரும். சரிங்க சார். வர்க் பண்ண படங்கள் எல்லாமே பெரிய, சார்லி 777 நல்ல ஒரு கலெக்ஷன். சரி, 83 MS டோனி, இது எல்லாமே பெரிய ஹீரோஸ் நம்ம பேசுறோம். பெரிய கலெக்ஷன் ஒன்னு வருது. அதெல்லாம் தாண்டி தமிழ்ல நம்ம பண்ண வர்க் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற விதம் ஒன்னு இருக்கு. கண்டிப்பா சார். இது மைண்ட்ல சேர்ந்தா எப்படி சார் இருக்கும்? ஃபர்ஸ்ட் கேட்றீங்க, இது யோசிச்சு பாத்தீங்களா? இல்ல சார், நீங்க சொல்லும்போது தான் அப்படி பார்த்தா 6000 crores மேல போயிடுச்சு. பயமா இருக்கு ஆக்சுவலி. ஆண்டவா, இதெல்லாம் ஏத்துக்கிறதா வேணாமானே தெரியலடா. இல்ல சார், நம்ம ஒரு பார்ட்டா இருக்கும்னு நினைக்கும் போது அது உண்மையிலே கிஃப்ட் தான் சார். நம்ம பெத்தவங்களோட பிரேயர்ஸும் நம்மளை சுத்தி இருக்க நல்லவங்களோட பிரேயர்ஸும் தான் சார். கண்டிப்பா சார், என்ன மாதிரி டேலண்டடா இருக்கிற நிறைய பசங்க நம்ம டப்பிங் யூனியன்ல இருக்காங்க சார். எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்குதுங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல சார், அது கிடைச்சதுன்னா எல்லாராலுமே பரிமளிக்க முடியும் சார், பரிமளிக்க முடியும். நைஸ் நைஸ். ஸ்டார்டிங்ல கேட்டமா சார், இப்ப அல்லு அர்ஜுன் சார் என்ன சொன்னாருன்னு நான் கேட்டேன். உங்களோட வாய்ஸ் கேட்டு இப்ப ரக்ஷித் செட்டி சார்லாம் வந்தேன்னு சொன்னாங்க. பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஐ திங்க் அதுதான் அந்த வர்க்கர் வச்சிருக்கேன் சார் அந்த மொபைல்ல. அதை ரெஸ்பெக்ட் பண்ற விதம்னு ஒண்ணு இருக்கு சார், அது எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஷாருக் சாரா இருக்கட்டும்,
நான் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாவே கேட்கிறேன். Okay, ஷாருக் சார் ஓகே அவர் ஃபாதர் சொல்லியிருக்காரு அதாவது. சார். ஷாருக் சார் நான் நேர்ல பார்க்க முடியலைங்க சார். Okay. ஜவான் படத்தோட மிக்சிங்க்கு அட்லி சார் அங்க வர சொல்லிட்டாங்க. ஓகே. ஏன்னா லாஸ்ட் மினிட் கரெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க இங்க இருந்து டப் பண்ணி அனுப்ப வேண்டாம், மும்பைக்கு வந்துருங்கன்னு சொல்லி அங்கேயே ஒரு ரூம் எனக்கு எடுத்து கொடுத்துட்டு டெய்லி மிக்சிங்ல நானு, அட்லி சார், விவேகா சார், அவங்க டீம் எல்லாருமே அந்த மிக்சிங் ஸ்டுடியோலயே இருப்போம். குணால்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணாங்க சார். யூஎஸ்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரு இங்க மும்பை ஆஃபீஸ்ல எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டுடியோல மிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ 2-3 வாட்டி ஷாருக் சார் வந்தாரு. பட் எனக்கு என்னன்னா நாம அவரோட ஸ்பேஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் இப்போ சொன்னல சார், இன்டர்வியூனாலே நான் அப்படி ஓடிடுவேன் சார். ஏன் சார், அதனால அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவரை போய் பார்க்குறதோ பேசுறதோ அதை நான் வச்சுக்கல. அவர் போனதுக்கு அப்புறம் அவங்களும் கேட்டாங்க, விவேகா சார் கேட்டாங்க, ஏன் நீங்க வந்து பார்க்கல அப்படின்னு. இல்லை சார், இன்ஃபேக்ட் அவரோட ஆடியோ லான்ச்சிங் நடந்தது ஸ்ரீராம் காலேஜ். அங்கேயும் நான் போயிருந்தேன். அங்கேயும் விவேகா சார் கேட்குறாரு, வாங்க போகலாம் ஸ்டேஜுக்கு. சார் வேணாம் சார், உங்களை பார்த்தேன்ல சார், ஐ எம் ஹாப்பி சார். நெக்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணி ஜவான் சார். நான் ஷாருக் சார் கிட்ட போகணும்னு அப்படின்னா இங்கே 4-5 படம் ஜெயிச்சுட்டு ஒரு டேரக்டரா போகணும் சார். டிசைட் பண்ணிட்டேன் சார். ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க ஜவான் சொல்றீங்க இல்லையா, ஆனா பிரபாஸ் சாருக்கு வந்து இதுக்கு முன்னாடியே பாகுபலிக்கு முன்னாடி நிறைய படம் பேசியிருக்கேன் சார். பட் பாகுபலி வந்து ரெபல் நான் தான் பண்ணேன் சார். ரெபல் நான் தான் பண்ணேன் சார். ஆனால் பாகுபலி தான் வந்து உலகம் முழுக்க என்னோட வாய்ஸை கொண்டு போச்சுன்னு சொல்றதை தாண்டி டப்பிங் வந்து இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும்னு உலகம் முழுக்க ரீச் பண்ணது வந்து பாகுபலி திரைப்படம் தான் சார். அதுக்கு வந்து மதன் கார்கி சாருக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சே ஆகணும் சார். ஏன்னா அவர் ஷூட் போகும்போதே ஒரு சில டயலாக்ஸ் எல்லாம் தமிழ்லேயே லிப்பில் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் சார். அது வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு. ப்ளஸ் டப்பிங்லேயும் ஹிஸ்டாரிக்கல் தமிழ் பேசுகிறோம், அது மக்களுக்கு ரொம்ப புரியாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறது. ஆமாம், ரொம்பவும் திணிச்சிடக்கூடாது, அந்த எமோஷன் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்டிங் சார். நான் இதுக்கு முன்னாடி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது கூட சொல்லுவேன் சார், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் டப்பிங் மூவிஸ்க்கு நேஷ்னல் அவார்டு என்ன கொடுக்கலைங்க சார். அப்படி நேஷ்னல் அவார்டுன்னு ஒன்று கொடுத்தா எத்தனையோ டப்பிங் ஆர்டிஸ்ட் பெஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட்னு அவார்டு வாங்க முடியும் சார். அதே மாதிரி மதன் கார்கி சார் மாதிரி நல்ல ரைட்டர்ஸ் பெஸ்ட் டப்பிங் ரைட்டர்ஸ்னு அவார்டு வாங்க முடியும் சார். இதை நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். எஸ் சார், எஸ் சார். ஸ்டேட் அவார்டு வரைக்கும் இருக்கு. ஆமாம், அதை தாண்டி சரி டப்பிங் மூவிஸ்லேருந்து டாக்ஸஸ் போகுது, எல்லாமே போகுது. ஆனால் அதை மட்டும் கன்சிடர் பண்ண முடியல சார் அவங்களால. இன்னும் என்ன பேரியர் இருக்குன்னு தெரியல. பண்ணாங்கன்னா கார்கி சார் மாதிரி இப்போ எடுத்துங்களேன், புஷ்பாவே எடுத்துங்களேன், கிரியேட்டட் நியூ ஒரு ஸ்லாங்கே கிரியேட் பண்ணிட்டாருன்னும் போது அதுக்காகவே கொடுக்கலாம்ல. பிரபாஸ் சொன்னாரா அதை பத்தி? சார் அவர் வந்து மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் சார். அவர் நினைச்சதே பேச மாட்டாரு. அததான் சொல்றேன் சார். இப்ப நீங்க சொல்றீங்களா ஷை குஞ்சு, அவர் இன்ட்ரோவர்ட்டுக்குலாம் ஹெட் மாதிரி தலைவர். சோ அவரை பத்தி பேசுறதெல்லாம் ரொம்ப டஃப். ஆனா ராஜமௌழி சார் சொன்னாங்க சார். ஓகே, நான் பார்த்த வெர்ஷன்லயே தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு ராஜமௌழி சார் சொன்னாங்க சார். அண்ட் இன்னொரு காம்போ வந்து பிரசாந்த் நீல் அண்ட் அந்த ஒரு காம்போ கேஜிஎஃப் அந்த ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணது, அது ஒண்ணு. அது ஐ திங்க் இன்னும் ஒரு படி மேல போச்சு. அமரேந்திர பாகுபலியா இருந்த சேகர் அவர்களை ராக்கி பாயா இறங்கி ஒண்ணு பண்ணுவாங்க. அதுல சேலஞ்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. ராக்கி பாயை பொறுத்த வரைக்கும், நீங்க கேஜிஎஃப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கன்னடா இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய படம் டப் பண்ணி வந்திருக்கு சார். ஆனா கன்னடா இண்டஸ்ட்ரியோட ஒரு கேட் இந்தியா வைடா வேர்ல்டு வைடா ஓப்பன் ஆனது கேஜிஎஃப் படம் தான். அந்த படம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது அந்த கேரக்டர்ஸ் சாரை பார்த்தோன்னே, யஷ் சாரை பார்த்தோன்னே நம்மள அறியாம ஒரு பிடிச்சிருவோம்ல சில பேர். அந்த மாதிரி நல்லா இருக்காரு ஆளு, அவர் ஒரு பேக்கேஜ் மாதிரி இருப்பாரு சார். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இவரு செம்மையா இருக்காரு அப்படின்னு தோணும். ஸோ அவருக்கு நம்ம பேசும்போது இங்க ஏதாவது இங்க ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணணும் அப்படின்ன உடனே ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே டப் பண்ணி முடிச்சுட்டு, அதே மாதிரி தான் சாப்டர் 1 சொல்றீங்களா? சாப்டர் 1 சொல்றேன். பேசி முடிச்சு அவருக்கு யாஷாருக்கு அமிச்ச உடனே எக்ஸ்ட்ரானரியா இருக்கு, சூப்பரா இருக்கு, இப்படியே கண்டினியூ பண்ண சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்ல வந்து நிறைய எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ் போட்டிருப்போம் சார். கன்னடால நீங்க பாத்தீங்கன்னா கன்னடா வெர்ஷன்ல இல்லாத நிறைய டைலாக்ஸ் வந்து நாம இங்க தமிழ்ல ஆட் பண்ணிருப்போம். சும்மா ஃப்ளோல என்ன வருதோ அதெல்லாம் ஆட் பண்ணிருப்போம். பொட்ட பிள்ளைக்கு தெரியுது பீரோட வேலை என்னன்னு உனக்கு தெரியல, அதெல்லாம் நம்ம போட்டது தானே. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணி செம்மையா இருக்கு சார்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டாங்க சார். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங் இல்லைன்னு ஒரு மாயை இருந்தது சார். கட் பண்ணி பார்த்தா ஓடிடி எல்லாம் வந்த உடனே எக்ஸ்ட்ரானரி ஆகி அது பார்ட் 2 மிகப்பெரிய கேட் ஓப்பன் பண்ணிடுச்சுங்க சார். ஸோ பார்ட் 2ல சார் பிரசாந்த் நீல் சாரும் எப்படின்னா அவங்களும் எல்லா ஃப்ரேமுமே அவங்களே இருப்பாங்க சார். ஸோ டப்பிங் வந்து ஒருத்தங்கிட்ட கொடுத்தாலும் அவங்க ஒரு வாட்டியும் பார்த்துட்டு இதை மாற்றிக்கலாமான்னு கரெக்ஷன் கேட்டுகிட்டே இருப்பாங்க சார். கேஜிஎஃப் பொறுத்த வரைக்கும் நான் 2 வாட்டி ஃபுல் படம் பேசிட்டேன் சார். ஃபுல் படம் 2 வாட்டி பேசிட்டேன். சாப்டர் 2 2 தடவை பேசிட்டேன். ஆமாம் சார். பெங்களூர் போய் அங்கே பெங்களூர்ல தான் நடந்தது. ஏன்னா கண்டென்ட் செக்யூரிட்டிக்காக ஃபிலிம் வெளியில் அனுப்ப முடியல.
ஃபர்ஸ்ட் பார்ட் சென்னையில் நடந்தது. ஓகே ஓகே. செகண்ட் பார்ட் பெங்களூருக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பெங்களூர் 2 வாட்டி படம் பேசிட்டேன். அப்புறம் ஃபைனலாக பிரசாந்த் நீல் சாருக்கு சிலதெல்லாம் கொஞ்சம் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ரிலீஸுக்கு ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நான், பிரசாந்த் நீல் சார், என்ஜினியர் இவங்க 3 பேர் மட்டும் உட்காந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க சார். எம்எஸ் தோனி தி அன்டோல்ட் ஸ்டோரி வந்து இந்த வெர்ஷன்ஸ்க்குலாம் பக்கத்திலே வராத ஆமா, ஒரு ஆமா. காமன் கம்போஸ்ட் எஸ் 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 ஸோ அந்த வெர்ஷன் ஒர்க் பண்ணதை பத்தி ப்ளீஸ். ஏன்னா நிறைய பேர் இப்போ கூட எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என் ஃப்ரெண்ட் ஸ்டேஜ்ல ஒரு 20 பேர் ஸ்டேட்டஸில் இருக்கும். ஆமாங்க சார். ஆமாம் ஆமாம். எம்எஸ் தோனி ஒர்க் அது வந்து நமக்கே ரொம்ப பிடிக்கும் சார். ஏன்னா நான் அவர் வந்து தலை, நம்ம இன்னொரு தலை சென்னைக்கு, நம்ம சென்னை டீமோட கேப்டன், நம்ம பயங்கர ஒரு மரியாதை. ஆமாம், வேர்ல்ட் கப் கேப்டன், இதை பற்றிலாம் ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு வெறி எல்லாருக்குமே இருக்கும். கடவுள் புண்ணியத்தில் அது எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த படம் ஒர்க் பண்ணும்போது ஒரு காமன் மேனாக சுஷாந்த் சிங் சாருக்கு நம்ம வந்து நிச்சயமாக ஒரு பாராட்டு சொல்லி ஆகணும் சார். ஏன்னா நம்ம டோனி என்ன பண்ணாரோ அதை அப்படியே ரொம்ப அழகாக அந்த லுக்ஸ்ல இருந்து அவர் பேசுகிற அந்த பேஸ்ல இருந்து எல்லாத்துலேயுமே பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணார். அது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு சார். ஆக்சுவலி நம்ம டோனி சார் வாய்ஸில் பேசவே இல்லை. டோனி சார் வாய்ஸில் பேசியிருந்தா ஒரு மாதிரி மெமிக்ரி மாதிரி கூட ஆயிருக்கும். சுஷாந்த் சிங் என்ன ஃபாலோ பண்ணாரோ அதை நான் அப்படியே தமிழில் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் சார். அது பயங்கரமா ரீச் ஆச்சு. அது பயங்கர சந்தோஷமா இருந்தது சார். அது ரீச் ஆகுது அப்படின்னு அப்பதான் வந்து தெரிய ஆரம்பிக்குது வெளியே. எம்எஸ் தோனி வந்து ஐ திங்க் 2016-17 இருக்கும் சார். இருக்கும். அப்பதான் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஆமா ஆமாங்க சார். அந்த டைம் பீரியட் ஆஃப் அது எப்படி சார் வெல்கமிங்? ஃபர்ஸ்ட் ஷோ நான் போய் பார்த்தேன் சார். டப்பிங் பண்ணும்போதே இந்த படத்தோட எங்கெங்கெல்லாம் நமக்கு கிளாப்ஸ் விழுன்னு மைண்ட்ல விழுந்துருச்சு சார். இங்கெல்லாம் கன்ஃபார்மா கிளாப்ஸ் விழும், இங்கெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் மொமெண்டா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். பட் நம்ம டப் பண்ணும்போது அது சிஜி ஒர்க் நடந்திருக்காது. பெருசா ராவா இருக்கும், ஆர்ஆர் இருக்காது, மியூசிக்கே இருக்காது. அப்போவே நமக்கு இவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் இருக்கு. தியேட்டரில் போகும்போது பேக்கேஜாக பார்க்கும்போது ஆடியன்ஸோட ஃபர்ஸ்ட் டைமாக அவங்களும் பார்க்குறாங்க. நம்ம படம் பார்த்துட்டோம், ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்கும்போது அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு டைலாகும் நம்ம பேசின டைலாக் இவ்வளோ கிளாப்ஸு, நம்ம பேசின டைலாக் இவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் கிரியேட் பண்ணுது அப்படிங்கும்போது உண்மையிலே இது வந்து இந்த டப்பிங் ஃபீல்டுக்கு, இந்த ஆர்ட்டுக்கு நம்ம வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த பாயிண்ட் மைண்ட் கண்டிப்பா தோணும் சார். சூப்பர் சார். ஏன்னா நம்ம யாருன்னே தெரியாது சார், முகம் தெரியவே தெரியாது நம்மள. நான் ஒரு 1000 பேரோட உட்காந்து நான் பார்க்குறேன் அந்த படத்தை. என்னோட டைலாக்ஸுக்கு கை தட்டுறாங்க, என்னோட டைலாக்ஸ் என்னோட குரலை பார்த்து என்ஜாய் பண்றாங்க. அதுதான் டோனி குரல் நினைச்சிட்டு கை தட்டுறாங்க. ஆனா அங்க இருக்க பல பேருக்கு என்னோட குரல்னு தெரியாது. ஸோ நம்ம செஞ்ச ஒரு வேலை இவ்வளோ பேரை சந்தோஷப்படுத்துது. ஆனா நம்ம அதுக்கான அடையாளம் நமக்கு இல்லைன்னாலும் அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல சார், நம்மளை கடந்து அவங்க சந்தோஷமா போகும்போது அதோட ஃபீல் இருக்குல்ல சார். நீங்க ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்து அவங்களோட மக்களா நீங்க நடந்து போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் சார். இப்போ ஆக்டர்ஸ்க்கு பேசிடுறோம், அது ஒன்று பேசுறோம். பட் அனிமேட்டட் ஃபிலிம்ஸ்க்கு பேசும்போது அது நம்ம பூந்து விளையாடலாம். சென்னை எக்ஸ்பிரஸ்ல சொன்னீங்க, அதை விட பயங்கரமா பூந்து விளையாடலாம். அப்படி ஒர்க் பண்ண படங்கள் இருக்கு எனக்கு. ஏன்னா ஒரு ப்ரிப்பரேஷனோட வந்தேன், லைவா கேட்கும்போது டப்புன்னு எல்லாம் அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சா. அதனால அனிமேஷன் நிறைய படம் நான் வந்து ஹாலிவுட் மூவிஸ் நிறைய பண்ண மாட்டேன் சார். நான் பண்ண ஃபர்ஸ்ட்னு இல்லை, சின்ன சின்ன அப்பப்போ இயர்லி 1-2 படம் தான் பண்ணுவேன். அப்படி பண்ணது டெட்பூல் பண்ணேன் சார். டெட்பூல் ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணேன். அப்புறம் அனிமேட்டட் மூவிஸ்னா ஐஸ் ஏஜ் பண்ணேன் நினைக்கிறேன் சார். ஆங்கிரி பேர்ட்ஸ் பண்ணேன். 2 கேரக்டர். ஆமா, ரெண்டுமே. சக்குக்கும் பேசியிருப்பேன், ரெட்டுக்கும் பேசியிருப்பேன் சார். அந்த மாதிரி. ஸோ ஹாலிவுட் மூவிஸ் ரொம்ப கம்மி தான் சார் எனக்கு. அது ஏன் அது சார், எனக்கு வந்து என்னோட குரல் மறுபடியும் ரிப்பீட் ஆகுறதுல எனக்கே வந்து ஒரு விருப்பம் இல்லைன்னு நான் சொல்லணும் சார். நமக்கே தெரியுதுல்ல சார், மறுபடியும் நம்ம கேட்குறோம் சார். நான் வந்து ஆட்ஸ் பேசுறது நிறுத்தி 10 வருஷம் ஆச்சு. அட்வர்டைஸ்மெண்ட்டே பேச மாட்டேன் சார். ஏன்னா என் குரல் மறுபடியும் கேட்டுட்டு இருந்தா இதே குரல் தான் யஷ்ன்னு எப்படி நம்புவாங்க, இதே குரல் தான் பிரபாஸ் சார்னு எப்படி நம்புவாங்க, இதே குரல் தான் அல்லு அர்ஜுன் சார்னு எப்படி நம்புவாங்க. அந்தந்த படத்துக்கு நாம போய் பேசும்போது தான் அந்த படத்துக்கு நான் கொடுக்குற மரியாதை சார். அது ஒரு நாள் நினைச்சா 10 ஆடு கூட பேசலாம், எவ்வளோ காசு வேணா கொடுப்பாங்க. நான் கேட்டா எனக்கு ஒரு படம் வருதா, அந்த படத்துக்கான மரியாதை அந்த ப்ரொடியூசர் என்ன கொடுக்குறாங்க, அந்த ஹீரோ எவ்வளோ டெடிகேட் பண்ணுறாரு, அந்த டைரக்டர் எவ்வளோ டெடிகேட் பண்ணுறாரோ அந்த மாதிரி என்னோட டெடிகேஷனாக இருக்கணும். இந்த படத்தில் மட்டும்தான் என் குரல் கேட்கணும்னா இந்த படத்தில் மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு டிசைட் ஆகிடுவேன் சார். இல்லை, லைஃப்பில் ஒரு சில முடிவுகள் வந்து கரெக்டாக இருக்கும், நினச்சி எடுப்போம், அது எவ்வளோ கரெக்டாக சார். எக்கனாமிக்கலாக நீங்கள் சொல்ல பார்க்க போனீங்கன்னா எனக்கு அது வருமானம் கம்மி தானே சார். ஆமாம் ஆமாம். நீங்கள் ஒரு நார்மல் மேனாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு அது வருமானம் கம்மி இல்லையா. நான் ஒரு 10 ஆடு பேசினேன்னா எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம். அது வேண்டான்னு சொல்லிட்டு இந்த படம் வரும்போது பண்ணலாம், இந்த படம் வரும்போது பண்ணலான்னு வெயிட் பண்ணி பண்றது இருக்கு சார். அதுதான் சினிமாவுக்கு என்னோட காணிக்கை சார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.